கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சம்பளத்தை உயர்த்தவே சமந்தா ஓய்வு. சமந்தாவோட அந்த ஓய்வு அறிவிப்பு சில முன்னணி தயாரிப்பாளர்களையும் இயக்குநர்களையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கான். நாயகிகளை பொறுத்த வரையில அவங்க முன்னணியில இருக்கும்போது மட்டுமே அவங்கள வாய்ப்பு தேடி வரும். இப்படி முன்னணியில இருக்கும்போது சமந்தா ஏன் தற்காலிக ஓய்வை அறிவிக்கணும்னு டோலிவுட்ல பரபரப்பா பேசிக்கிறாங்களாம். சிலர் அதை பத்தி விசாரிச்சப்போ அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அதிர்ச்சியே தந்துதான். அதாவது சமந்தா இப்போ தெலுங்குல மகேஷ் பாபு, நிதின், ஜூனியர் என்டிஆர் போன்ற முன்னணி நடிகர்களோடு நடிச்சிருக்காங்க. இதுல மகேஷ் பாபு, நிதின் படங்கள் விரைவில் வெளியாக இருக்கு. இந்த 2 படங்களும் எப்படியும் பெரிய வெற்றியை பெறும்னு சொல்றாங்க. இந்த படங்கள் வந்த பிறகு சம்பளத்தை உயர்த்தவே சமந்தா இப்போ புதிய படங்கள் இல்லைன்ற அறிவிப்புக்கு காரணம் தெரிவிக்கிறாங்க. தமிழ்ல விஜய் சூர்யாவோட நடிச்ச படங்களும் வெற்றி பெற்றிருக்கிறதுனால இப்போதைக்கு தமிழ் தெலுங்குல சமந்தா தான் முன்னணி நாயகின்னு சொல்றாங்க. ஆனா நயன்தாரா 3 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கும்போது சமந்தா இன்னும் அந்த சம்பளத்தை தொடாமலே இருக்காங்களாம். அதனாலதான் புதிய படங்கள்ல நடிக்கலன்னு சொன்னா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தாங்களாகவே சம்பளத்தை உயர்த்தி தரோன்னு வருவாங்கன்றதுதான் சமந்தாவோட எண்ணமா.